வாழ்வின் பாவங்களிலிருந்து முக்தி அளித்தது. ஆனால் உனது இந்த மரணம் எனும் பாவத்திலிருந்து இந்த பேதை எவ்வாறு முக்தியை பெறுவாள் மகனே? ஒரு சத்ரு மடிந்து வீழ்ந்ததற்கு ஏன் என் தாய் கண்ணீர் வடிக்க வேண்டும்? இதன் விளக்கத்தை உனது தாய் குந்தியிடம் வேண்டு. உன் சிரத்தை நான் என் மடியில் கிடத்தி ஆனந்தம் கொள்ளவில்லை. வாழ்வனைத்தும் நான் அச்சுகத்திற்காக ஏங்கி தவித்தேன். அது என்னுடைய துர்பாகியம் மாதா. நான் தமக்கு இதுவரை ஆனந்தம் நல்கியதில்லை. வாழ்வில் எனக்கு ராதையின் அரவணைப்பு ஒன்றே கிட்டியது. ஆனால் நான் இன்று வரை ஒரு புதல்வன் எனும் பாவத்தை நான் தமக்கு சமர்ப்பிக்கவில்லை. தாயே, என் சிரம் உயர்த்தி தமது மடி மீது சாய்ப்பீர்களா? மாதா, தாம் ஆற்றும் காரியம் என்ன? அவன் நம்முடைய சத்ரு. இல்லை பீமா, கர்ணனுடைய சத்ரு. இப்பேதையாவேன். வாழ்வையே போராட்ட வாழ்வாக்கி அநியாயம் செய்தேன். கர்ணன் வாழ்வை போராட்ட வாழ்வாக்கினீர்களா? தாம் என்ன கூறுகிறீர்கள் மாதா? கர்ணன் தமது புதல்வர்களை கொல்ல அஸ்திரம் ஏந்தியவன். இன்று வரை தமது புதல்வர்களை கொல்ல போராடி வந்தவன். இரக்கமின்றி அபிமன்யுவை வதைத்தவன் இவன். தமது 5 புதல்வர்களையும் வதைப்பதாக சபதமேற்றவன். இல்லை நகுலா, என் புதல்வரில் 5 வாழ்வளிப்பதாய் வாக்களித்தவன். அக்காரணத்தினால் தான் இவன் தம்மில் எவரையும் வதைக்காமல் இருந்தான். மாதா, தாம் கூறுவது என்ன? விளக்கம் தாருங்கள். கூறுகிறேன் யுதிஷ்டா. மாதா, வேண்டாம். அன்பு, அரவணைப்பு, வாழ்வின் ஆதரவு, அங்கீகாரம், இவை அனைத்தும் எட்டா கனியானது. இனி அடைந்து என்ன பயன்? வேண்டாம் தாயே. நான் துர்பாக்கியசாலி. இப்போது நான் எனது உயிர் துறக்க சித்தமாக உள்ளேன். இச்சமயத்தில் தாம் உண்மையை எடுத்துரைத்து என்ன பிராப்தம் பெறுவீர்கள்? அதோடு நானும் என்ன பிராப்தம் பெறுவேன் மாதா? எவரும் அறியா இந்த ரகசியமானது ரகசியமாகவே இருக்கட்டும் மாதா. இல்லை மகனே, எனக்கு வாழ்வில் இதுவரை நீ தண்டனை அளித்ததில்லை. வாழ்வு அனைத்தும் நீ நான் இழைத்த தவறுக்கு தண்டனை அனுபவித்தாய். இப்போதாவது எனது புத்திரன் எனக்கு ஒரு தண்டனை நல்கினால், என்னை நிந்தித்தால், அதை நான் எனது தவறுக்கான பிராயச்சித்தமாக எண்ணுவேன். ஏதேனும் தண்டனை தா மகனே. தமது வார்த்தைகள் இருதயத்தை நடுங்க செய்கிறது மாதா. உண்மையில் அந்த ரகசியம் என்ன?
தாம் இழைத்த தவறு என்ன? வேண்டும் தண்டனை என்ன? மறைக்காமல் கூறுங்கள் மாதா. விவாகத்திற்கு முன் நான் ஒரு தவறு இழைத்தேன். மந்திர உபதேசம் தந்த மகரிஷி துர்வாசர் இம்மந்திரத்தை பரீட்சித்து பார்க்க வேண்டாம் என்றார். அதை செய்தால் பலனிற்கு பதிலாக பழியை சுமப்பாய் என்றார். ஆனால் தமது தாய் அறியா பருவத்தில் மந்திர சக்தி பற்றி அறியாதவளாய் இருந்தேன். மந்திர சக்தி பலன் அளித்தே தீரும். எண்ணிலிருந்து வெளிப்படுகின்ற பிரகாச ஒளியானது ஒரு பாலகனை உனக்கு நல்கும். என் புதல்வன் வீர திருமகனாவான். அகிலமே அவனை கர்ணன் எனும் நாமம் கொண்டு மகனே, மகனே கர்ணா, மகனே. இது நியாயம்தானா? என் புதல்வனின் பிராணனையே பறித்து விட்டீர்களே. இந்த பலனை நல்கவா என் புதல்வனை என்னிடத்திலிருந்து தாம் பிரித்து வைத்தீர்கள்? என் அன்பு புதல்வனே, இக்காட்சியை காணவா நான் உன்னை வளர்த்தேன்? இப்பேதை ராதையின் மகனுக்கு ஏன் இந்த நிலை வந்தது? நீ ராஜமாதாவின் புதல்வன் அல்ல. கொடிய விலங்கான முதலை தன்னுடைய வாரிசை பசிக்காக புசிக்கும் என்பார்கள். அதுபோல் தாம் என் புதல்வனுக்கு பிறப்பும் தந்து அவனது இறப்பிற்கும் காரணமாகிவிட்டீர்கள். ராதை தாயே, மகனே, அமைதி கொள்ளுங்கள். நான் என்றும் நான் தம்முடைய புதல்வனாவே. என்றும் நான் தம்முடைய மைதனை. மாதா கொந்திக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி விடாதீர்கள். நான் என் செய்வேன் மகனே? நீ இன்று என் செய்வேன்? தாம் என் புதல்வனுக்கு தாய் என்கிறீர்களே, என்னுடைய கர்ணனை பற்றி தாம் என்ன அறிவீர்கள்? இவனது பால்ய பருவம் பற்றி அறிவீர்களா? என் கர்ணனின் விருப்பம் என்னவென்று அறிவீர்களா? இவனை வளர்த்த விதம் பற்றி அறிவீர்களா? அன்று அஸ்தினாபுரத்தில் தம்மை வரவேற்க புஷ்ப மழையை பொழிய வைத்தவன் அவனே எனது அன்பு கர்ணன். அதுவே என்னுடைய புதல்வனின் பராக்கிரமம். அப்படிப்பட்ட புதல்வனை தாம் தியாகம் செய்தீர்கள். ஆனால் இன்று இவனை ஈன்றவள் என கூறி அன்பு பாராட்டுகின்றீர்கள். ராதை தாயே, நான் என்றும் தமது புதல்வனே மாதா. ஒருவேளை மாதா கொந்தி அன்று என்னை தியாகம் செய்யாதிருந்திருந்தால் இந்த ராதை மாதாவை நான் பிராப்தம் பெற்றிருக்க மாட்டேன் அல்லவா? அங்கிருக்கும் வாசுதேவர் அவரும் இரு தாய்க்கு புதல்வர் ஆவார். அவரைப் போலவே எனக்கும் இரு மாதா. ஏன் இருக்கக்கூடாது தாயே? ஏன் இருக்கக்கூடாது? இந்த தேசத்து அரசர் தம்முடைய புதல்வரா மாதா? ஆம் புதல்வர்களே, வீழ்ந்து கிடக்கும் கர்ணன் தாம் ஐவருக்கும் அண்ணனாவான்.